ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஒரு போல் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு 4 ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை போட்டுட்டு அதில் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாட்டிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம்னா இவ்வளோ பேர் தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் நான் வந்து ஒரு 3 அப்டேட் வந்து லாட்டியமுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாட்டியம்குள்ளே என்டர் ஆகும்போது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீலான்சர் அக்கௌண்ட்டு ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்ட பேட்ச் இருந்தால் மட்டும் போதுமா, இல்லைனா ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களும் வந்து ஏர்ன் பண்ணணும் இல்லையா? ஜஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ஃபீஸ் மட்டுமே ஏர்ன் பண்ணால் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து பே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு ட்ராக்கெல்லாம் வச்சுருந்தா மட்டும் தான், அதுமாதிரி ட்ராப்பெல்லாம் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த லாட்டியம் டெவலப்பர்ஸும் ஒரு நல்ல ஏர்னிங்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போது 3 கேட்டகரி இருக்கும். அன்வெரிஃபைடு, ஹியூமன் வெரிஃபிகேஷன் பேட்ஜ், இன்னொன்று ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனு. இந்த அன்வெரிஃபைடு பேட்ஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃப்ரீலான்சருக்காக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு கேட்டகரி. ஏன்னா இப்போ ஒரு $1000 ஒரு ப்ராஜெக்டை ஒரு கிளைண்ட் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃப்ரீலான்சர் போயிட்டு, அன்வெரிஃபைடு அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீலான்சர் போயிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிட் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹியூமன் வெரிஃபிகேஷன் பேட்சும் அவங்க வந்து பண்ண கிடையாது, ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. அப்போ எப்படி நான் வந்து இவங்க ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வெரிஃபைடு, அதாவது ஹியூமன் வெரிஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பேட்சும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பேட்சும். ஸோ இதில் எதில் அதிகமாக நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஆன்சர் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரோ ஒன்லி இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து வெரிஃபைட் பேட்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரீலான்சர் தான் என்னுடைய ப்ராஜெக்ட்க்கு வந்து பிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, பேசாமல் நம்ம வந்து ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா மிஞ்சி பண்ணால் ஒரு $9 தான். ஸோ இந்த $9க்காக நமக்கு இவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய ப்ராஜெக்டை வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே கடுப்பாகும் இல்லையா? ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாட்டியம்குள்ளே போயிட்டு அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அதிகமாக, ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோ ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி வந்து ஒரு $100 உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக நான் ஃபஸ்ட் அப்டேட்டில் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் மிஞ்சி பண்ணால் ஒரு $9 தான். ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே உங்களால் வந்து பிட் பண்ண முடியும். ஓகேவா? எல்லா அன்வெரிஃபைடாக இருக்கட்டும், இல்லைனா வெரிஃபைடாக இருக்கட்டும், ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் வந்து உங்களால் பிட் பண்ண முடியும். என்ன ஒரு பிரச்சனைனா மந்த்லி நீங்கள் வந்து ஒரு $9 கொடுத்து அந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரினியூ பண்ணுறது அப்படிங்கிறது பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாட்டியமில் எந்த ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது எந்தெந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு அப்டேட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் டிசைனிங். ஸோ இந்த வெப்சைட் டிசைனிங் தான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஹை பட்ஜெட்டுக்கான ஒரு ப்ராஜெக்டாகவே இருந்துச்சு. ஸோ 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோ டிசைனிங்கு, 3வது வந்து டிரான்ஸ்லேஷன் ஜாப். இந்த 3மே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அப்டேட்டு. நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு உங்களால் வந்து டிரான்ஸ்லேஷன் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்பானிஷ் டு இங்கிலீஷ் டு ஜெர்மனி இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு பாட் இல்லைனா ஒரு ஏஐ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 கேட்டகரியில் உங்ககிட்ட ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இந்த லாட்டியம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற கேட்டகரி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்டுறாதீங்க. மற்றதும் கிடைக்கும், என்ன கொஞ்சம் ரேராக கிடைக்கும். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பு, அதுக்கப்புறம் இந்த கூகுள் ஷீட் ஜாப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக கிடைக்கும். அவ்வளோதான் இந்த 2வது அப்டேட்டு. ஸோ 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மெத்தடில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ லாட்டியம்லேருந்து ஒரு $25 ஏர்ன் பண்ணிவிட்டு பேபாலுக்கு வந்து வித்ரா பண்ணேன். ஸோ பேபாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஆனால் பேபால் சைட்லேருந்து என்னுடைய மணியை ஹோல்டு பண்ணிட்டாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி யார் மணியாக இருந்தாலுமே சரி ஹோல்டு பண்ணாலோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணாலோ கண்டிப்பாக பதட்டமாகவும் ஒரு ஃபேராகவே வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா பேபாலுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி என்னோடய மணியை வந்து ஹோல்டு பண்ணிட்டீங்க, ஏன் ஹோல்டு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாட்டியம் நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கின மாதிரியும் அவங்க அதுக்கு பே பண்ண மாதிரியும், ஸோ இவங்க எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது காமர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ட்ராக் பண்ணுறதுக்காக வந்து ஹோல்டு பண்ணிவிடுவாங்களாம். ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நீங்களும் அதை தான் நினைப்பீங்க, நினைக்கிறது மட்டும் கிடையாது, அதுதான் உண்மை. நம்ம வந்து ஒரு ஸ்கில்லை தானே ப்ரொவைட் பண்ணோம், நம்ம எதுவும் விற்கலையே, காமர்ஸ் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு தான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் லாட்டியம் சைடில் தான் இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் ப்ராசஸை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணணும். நான் வந்து அவங்களுடைய லாட்டியம் அஃபிஷியலுக்கே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தேன். பட் வந்து பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்டு ஃப்யூச்சரில் இது ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறதுக்காக தான் உங்களுடைய மணியை வந்து பேப்பாலில் ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபியூ டேஸ் கழித்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நான் வந்து உடனே கேட்டதுனால, ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டுங்க, ஸோ இதனால் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை நாங்கள் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, உடனே உங்களுக்கு மணி வேணும்னா இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுடைய மணியை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து பிரச்சனையை யார் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டியம் தான். ஏன்னா லாட்டியம் சைடில் தானே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து ரேஸ் பண்ணிட்டேன், அதாவது கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பேமெண்ட் மெத்தடை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நாம் டக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஈஸியாக நமக்கு வந்து மணி வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு 14 டேஸ் கழிச்சோ இல்லைனா ஒரு 15 டேஸ் கழிச்சோ தான் நம்மளுடைய மணி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3வது அப்டேட்டு. இந்த 3 அப்டேட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியாமல் போனாலோ இல்லைனா வேறு ஏதாச்சும் பேசணுனாலோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.